வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இப்போ வந்துட்டு பேங்க் நிஃப்டி நிஃப்டி 50க்கான மண்டேக்கான ஒரு கிளியர் அனாலிசிஸ் பார்த்துடலாம். நேற்று மூவ் எப்படி இருந்ததுங்கிறத லைட்டாக பார்த்துட்டு தென் இன்னைக்கு இப்போ ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரிடிக்ஷன் டார்கெட்ஸ் என்னங்கிறது தான் இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு பேங்க் நிஃப்டிக்கான நேற்று மூவ் எப்படி இருந்ததுங்கிறத ஒரு குட்டி அனாலிசிஸாக நம்ம பார்த்துலாம். நேற்று மண்டே ஸோ ஸ்டார்ட் ரொம்ப சூப்பராகவே இருந்தது இல்லையா? ஸோ போத் பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50 கம்பேரிட்டிவ்லி நம்மளோட ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸோட நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு நீட்டான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்களோட தான் உங்களோட நேற்றுக்கான டே வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ அந்தளவுக்கு நம்மளோட செட்டப்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட்டில். ஸோ வெல்கம் பேக் டு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் செட்டப் சேனல். நம்ம சேனலில் நம்ம எவ்ரிடே அனாலிசிஸ் அட் த சேம் டைம் நெக்ஸ்ட் டே ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸும் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எப்பவும் போல உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. அட் த சேம் டைம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட எவ்ரிடே வீடியோஸ் உங்களை ரீச் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ பேங்க் நிஃப்டிக்கான அனாலிசிஸ் நம்ம நேற்று மூவ் எப்படி இருந்ததுன்னு ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேட்ஸுமே அட்டன் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா ப்ராப்பர் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணும்போது நமக்கு ரொம்ப டைம் டிலே இல்லை, ஃபாஸ்ட்டாகவே நமக்கு ஒரு நீட்டான ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஸோ பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் டவுன் ட்ரெண்டில் ஒரு நீட்டான ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சது. இது நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, உங்கள் கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இந்த கேண்டிலோட க்ளோசிங்கில் நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ க்ளோசிங் வேல்யூவான 57762 நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இதோட லோ வரைக்குமே பாருங்களேன். ஆக்சுவலி நமக்கு டவுன் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா புட் ப்ரைஸில் பை பண்ணியிருப்போம் நம்ம. ஸோ பை பண்ணிவிட்டு நீங்கள் நீட்டாக வெயிட் பண்ணலாம். வெயிட் பண்ணியிருந்தீங்கனாலே போதும். பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு டவுன் ட்ரெண்ட்ஸில் தான் மூவ் இருந்தது நேற்று ஸ்டேட்டஸ். ஸோ ப்ராப்பரான ஒரு சிங்கிள் கன்ஃபர்மேஷன் நீட்டான மூவோடு நமக்கு மார்க்கெட் வந்து போயிட்டு இருந்தது. இப்போ நீங்கள் கன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சாச்சு. இதில் நீங்கள் எங்கே உங்களோட டார்கெட் நீங்கள் செட் பண்ணியிருந்தாலும் நீட்டான ஒரு மேக்ஸிமமான அச்சீவ்மெண்ட்டோட நீங்கள் உங்களோட டேவை கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். உங்களோட ட்ரேடை ஆக்சுவலி நமக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸ்னால் வந்து பார்த்தோன்னா நமக்கு ஒரே ஒரு கன்ஃபர்மேஷன் தான் இல்லையா? நம்ம இந்த லைனில் ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது, இல்லை நான் இதை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்றவங்களும் வரி பண்ணவே தேவையில்லை. அகைன் இங்கேயும் நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் நம்மளோட செகண்ட் ட்ரெண்ட் லைன்லேயுமே வந்துட்டு ஒரு நீட்டான ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது. இதை நீங்கள் பிக் பண்ணியிருந்தீங்கனாலும் இங்கேருந்து இதோட லோ வரைக்கும் ஒரு நீட்டான அச்சீவ்மெண்ட்டோட நீங்கள் வந்து எக்ஸிட் ஆகிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ நேற்று மண்டே மூவ் வந்து இதுதான். ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நான் இங்கே நமக்கு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸோட நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க, இதோட லோ வேல்யூ வரைக்குமே நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா 517 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங். ஸோ 517 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு சூப்பர்பான மேக்ஸிமமான ஒரு நீட்டான ப்ராஃபிட் புக்கிங்கோட மண்டே நேற்றுக்கான டேவை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஃபார் பேங்க் நிஃப்டி ஒன்லி நான் சொல்லிட்டுருக்கேன். ஓகே, ஸோ அந்தளவுக்கு நம்மளோட ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கன்ஃபர்மேஷன்ஸில் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸோட நம்ம அட்டன் பண்ணும்போது அது மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் இருக்கும். இஃப் சப்போஸ் லாஸ் ஹிட் ஆனாலும் அது ரொம்ப ரொம்ப மினிமமாக தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம வரி பண்ணவே தேவையில்லை. ப்ராப்பர் சுச்சுவேஷன் சரியில்லாத டைமில் நமக்கு கன்ஃபர்மேஷன்ஸும் இருக்காது. ஸோ ஒரு நீட்டான ரிஸ்க் இல்லாமல் கேபிட்டலை சேவ் பண்ணிட்டு நம்மளோட டேவை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு தான் நம்மளோட எவ்ரி டே செட்டப்ஸ் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் எவ்ரி அனாலிசிஸ் வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். பேங்க் நிஃப்டி மூவ் இதான். ஒரு மேக்ஸிமமாக நீங்கள் ஒரு 500 பாயிண்ட்ஸ் வரைக்கும் உங்களோட ப்ராஃபிட் புக்கிங்கை மேக்ஸிமைஸ் பண்ணி கொண்டு போயிருக்க முடியும். இங்கே நம்ம ட்ரைலிங் ஸ்டாப்லாஸ் மெத்தட் யூஸ் பண்ணுறோம். ட்ரிகர் ப்ரைஸ் தென் ஸ்டாப்லாஸ் ப்ரைஸை வெரி பண்ணி தான் நம்ம வந்துட்டு எவ்ரிடே வந்து ப்ராஃபிட்டபிள் மூவ் நம்ம எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு நிஃப்டி 50க்கான மூவ் பார்த்துடலாம். மண்டே ஸ்டேட்டஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்த்துடலாம். மண்டே மூவ் சேம் தான் இல்லையா? இங்கே என்னாச்சுன்னா ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேட்ஸுமே அட்டன் பண்ண போகிறதில்ல, பை பண்ண போகிறதில்ல. இங்கே நமக்கு நெக்ஸ்ட் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸுமே இல்லை, கொஞ்சம் டிலேடாக தான் இங்கே நமக்கு கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஓகே, ஆஃப்டர் லெவல் தான் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. அதுக்கு பிஃபோர் வரைக்கும் நமக்கு நம்ம லைனில் ப்ராப்பர் எந்த கன்ஃபர்மேஷனுமே கிடைக்கல. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இங்கே தான் நமக்கு கன்ஃபர்மேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா நீட்டான ஒரு பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் தான் இங்கேயும் நமக்கு இருந்தது. ஸோ டவுன் ட்ரெண்ட்ஸில் ஒரு நீட்டான பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன். ஸோ இதை நீங்கள் உங்கள் கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணியிருப்பீங்க. இதோட க்ளோசிங் வேல்யூவான 24221 நீங்கள் உங்கள் பையிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கேருந்து பாருங்களேன், இதோட லோ வரைக்குமே நீங்கள் நீட்டான ப்ராஃபிட் புக்கிங்கோட நீங்கள் எக்ஸிட் ஆகிருக்கலாம். 24158 வரைக்கும் இங்கேயுமே வந்துட்டு ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் ரைட். ஒரு 63 பாயிண்ட் வரைக்கும் நீங்கள் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் வந்து நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கலாம் ஒன்லி ஃபார் நிஃப்டி 50. ஓகே, அந்தளவுக்கு போத் மூவ் நான் என்னென்னா நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டி போத் மூவ்மே வந்துட்டு நேற்று ப்ராப்பரான ஒரு நீட்டான கன்ஃபர்மேஷன் வித் நீட்டான ப்ராஃபிட் புக்கிங்கோட ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட உங்களோட மண்டேவை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். இங்கேயும் அதே ஸ்டேட் தான். இங்கேயும் என்ன அப்படின்னா வந்துட்டு இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது. சப்போஸ் இதை நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கனாலும் அடுத்த வந்துட்டு இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் உண்டு. ஓகே, ஸோ இந்த இடத்துல இன்னொரு கன்ஃபர்மேஷன் உண்டு நமக்கு ப்ராப்பரான கன்ஃபர்மேஷன் டவுன் ட்ரெண்ட்ஸில்.
பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் உண்டு. சப்போஸ் அந்த கன்ஃபர்மேஷனை நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்த கன்ஃபர்மேஷன் அட்டன் பண்ணியிருந்தாலும் இங்கேருந்து இதோட லோ வரைக்குமே ஒரு நீட்டான ப்ராஃபிட்டோட நீங்கள் வந்து எக்ஸிட் ஆகிருக்க முடியும். அந்தளவுக்கு நம்மளோட கன்ஃபர்மேஷன் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதோட தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம செட்டப் பற்றின அக்யூரசி லெவல் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. நீங்கள் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு மினிமம் ஸ்டாப் லாஸ் அட் த சேம் டைம் டார்கெட், உங்களோட டார்கெட்டும் சரி ஸ்டாப் லாஸும் சரி டிசைட் பண்ணிக்கோங்க. ஒரு மினிமமான ஸ்டாப் லாஸ் வேல்யூ அட் த சேம் டைம் மினிமமான டார்கெட்டும் டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணும்போது நீட்டாக அது வந்துட்டு உங்களுக்கு வந்து நீட்டாக அச்சீவ் பண்ணிட்டு நீங்கள் நீட்டாக வெளில வரலாம். ஃபார் த பிகினர்ஸ் வந்துட்டு உங்கள் கன்ஃபர்மேஷன்ஸோட அழகாக ஒரு டார்கெட் செட் பண்ணுங்கள். மினிமமான டார்கெட் செட் பண்ணுங்கள். அதை விட கொஞ்சம் மேக்ஸிமைஸ் பண்ணி உங்களோட ஸ்டாப் லாஸை செட் பண்ணுங்கள். செட் பண்ணிட்டீங்கனாலே போதும், உங்கள் நீட்டாக உங்கள் டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸிட் ஆக முடியும், நம்மளோட கன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்து நீங்கள் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா. ஓகே, ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ். பேங்க் நிஃப்டி, நிஃப்டி 50 போத் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 580 பாயிண்ட்ஸ் வரைக்கும் மண்டே நீங்கள் உங்களோட ஸ்டேட்டஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம் யூஸிங் அவர் ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ். நம்ம டார்கெட்ஸை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி நம்மளோட லைனில் கிடைச்ச ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸோட வெயிட் பண்ணி ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸோடு நீங்கள் உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஷுவராக வந்துட்டு ஒரு சூப்பரான மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங்கோட தான் உங்களோட மண்டே ஸ்டேட்டஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் கைஸ். ஒரு 580 பாயிண்ட்ஸ் வரைக்குமே நீங்கள் மேக்ஸிமைஸ் பண்ணி கொண்டு போயிருக்க முடியும். ஸோ இதான் மண்டேக்கான நம்மளோட பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50யோட ஸ்டேட்டஸ். ஓகே, ஒன்லி 3 கன்ஃபர்மேஷன்ஸ் இல்லையா? ஒன்லி 2 கன்ஃபர்மேஷன். பேங்க் நிஃப்டியில் ஒரே ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஒரே ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தால் போதுமே. இது இங்கே நிஃப்டி 50லேயே ஒரே ஒரு சிங்கிள் கன்ஃபர்மேஷன்ஸ் தான். ஓகே, ஸோ அந்த ஒரு சிங்கிள் கன்ஃபர்மேஷன்ஸ்லேயே ஒரு நீட்டான ஒன்லி 2 கன்ஃபர்மேஷன்ஸ் தான் நம்ம அட்டன் பண்ணோம் போத். ஆனால் அதுலேயே ஒரு மேக்ஸிமமான 580 பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் நீங்கள் ஏர்ன் பண்ணுற அளவுக்கு நம்மளோட எவ்ரிடே செட்டப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ வாங்க நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு போத் பேங்க் நிஃப்டி நிஃப்டி 50க்கான இன்னைக்கு இப்போ ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம டார்கெட் பார்த்துலாமா? நிஃப்டி 50க்கான இன்றைக்கி இப்போ ஃபாலோ பண்ண வேண்டிய ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் தான் பார்க்க போகிறோம். நிஃப்டி 50 இன்றைக்கி எக்ஸ்பைரியும் கூட இல்லையா? ஸோ ஏன் எக்ஸ்பைரி ரிமெம்பர் பண்ணுறோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ப்ரீமியம் வேல்யூ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப லோவாக இருக்கும், ரைட்? ஸோ அந்த ரீசன்னால தான் வந்துட்டு அதை நம்ம டெய்லி ரிமைண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இன்றைக்கி எக்ஸ்பைரி அப்படின்னும் போது இன்னும் கொஞ்சம் சேஃபாக ஹேண்டில் பண்ணுங்கள், ப்ரீமியம் வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அந்த ஸ்டேட்டஸில் நம்ம ஏர்லியராக நம்ம டார்கெட் செட் பண்ணிட்டு நீட்டாக எக்ஸிட் ஆகும்போது ஒரு நீட்டான ப்ராஃபிட் புக்கிங்கோட நம்மளோட எக்ஸிட் ஆக முடியும், நம்மளோட ட்ரேடை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அந்த ரீசனுக்காக தான் ஸோ எக்ஸ்பைரி டேயில் இன்னும் கொஞ்சம் சேஃபாக ஹேண்டில் பண்ணுங்கன்னு மென்ஷன் பண்ணுறது. ஓகே, ஸோ வாங்க இப்போ அப் ட்ரெண்ட்ஸ்க்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். 24,221, 243, 29, 24415, 24485, 24538, 24614. ஓகே, இது வந்து அப் ட்ரெண்ட்ஸ்க்கு இப்போ இன்றைக்கி நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய நிஃப்டி 50க்கான டார்கெட்ஸ் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். தென் டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கும் பார்த்துடலாம். 24166, 24118, 24073, and 23942, then 23838, then 23766. ஸோ இது வந்து டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் இதுதான். ஸோ போத் பார்த்தாச்சு இல்லையா? அப் ட்ரெண்ட்ஸ் அண்ட் டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கான போத் டார்கெட்ஸ் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இந்த டார்கெட்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி ட்ரேடிங் வேலை ட்ரெண்டில் மேக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மேக் பண்ணிவிட்டு ஃபர்தர் கன்ஃபர்மேஷன் நம்ம லைனில் நமக்கு வேணும், நம்ம ட்ரெண்ட்லேருந்து ஃபர்தர் கன்ஃபர்மேஷன்ஸோட உங்கள் ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஷேர் ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் உங்களோட மூவ் இருக்கும். ஓகே, தென் வாங்க நம்ம பேங்க் நிஃப்டிக்கான டார்கெட்ஸும் இப்போ நம்ம பார்த்துடலாம். ஸோ பேங்க் நிஃப்டிக்கான அப் ட்ரெண்ட்ஸ்க்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸும் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். 57713, 57905, 58243, 58696, 58923, then 59449. ஓகே, இது வந்து அப் ட்ரெண்ட்ஸ்க்கு இன்றைக்கி நம்ம இப்போ ஃபாலோ பண்ண வேண்டிய டியூஸ்டே நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இது பேங்க் நிஃப்டிக்கான டார்கெட்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ போத் டார்கெட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ட்ரெண்ட் லைன் மேக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மேக் பண்ணிவிட்டு ஃபர்தர் கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுங்கள். பிகாஸ் சிச்சுவேஷன் பேஸிஸில் வந்துட்டு மூவ் அப் ட்ரெண்ட்ஸ்லையும் இருக்கலாம், டவுன் ட்ரெண்ட்ஸ்லையும் இருக்கலாம். பட் நம்ம செட்டப்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அந்த வரி தேவையே இல்லை. பிகாஸ் நம்ம செட்டப்ஸ்
வந்து அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். அப் ட்ரெண்ட்ஸில் இருந்தாலும் டோன்ட் வரி, டவுன் ட்ரெண்ட்ஸில் இருந்தாலும் டோன்ட் வரி. ஸோ நம்மளோட செட்டப் லைனுக்குள்ளே மட்டும்தான் வந்துட்டு நம்மளோட ட்ரெண்ட் லைனுக்குள்ளே மட்டும்தான் எவ்ரி மூவ்ஸுமே இருக்கும். நம்ம லைனில் ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும்போது நீங்கள் வந்து உங்கள் ட்ரேடிங்கை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ஷியராக ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட் புக்கிங் வித் மினிமம் ஸ்டாப் லாஸில் தான் நம்மளோட மூவ் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ வாங்க டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கான டார்கெட்ஸும் பார்த்துடலாம். 57293, 57001, 56703, 56508, 56185, finally 55815. ஓகே, இது வந்து நம்ம டவுன் ட்ரெண்ட்ஸ்க்கு ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட்ஸ். பேங்க் நிஃப்டி போத் டார்கெட்ஸ் பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ அந்த போத் டார்கெட்ஸை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஷியராக வந்துட்டு இன்றைக்கி மூவ் எப்படி இருக்குங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நேற்று மூவ் சூப்பர்பாகவே ஸ்டார்ட் ஆச்சு. இந்த வீக் வந்து மூவ் சூப்பர்பாக ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இன்றைக்கான மொமெண்டம் எப்படி இருக்குது, மூவ் எப்படி இருக்குங்கிறத வந்துட்டு இன்றைக்கி ஈவினிங் அனாலிசிஸ் வீடியோ பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரேடிங் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸஸ்க்கும் நம்ம செட்டப் பற்றின அக்யூரசி லெவல் பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எப்பவும் போல் உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் சப்போர்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. தேங்க்யூ.